வணக்கம் நண்பர்களே, உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நமக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைக்கு வரதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஃபோசோ. அது என்னது ஃபோசோன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆமாங்க, ஃபியர் ஆஃப் சீயிங் ஆர் செல்ஸ். நம்மளை நாமளே பார்க்கறதுக்கான ஒரு தடை தான். அது எங்கேருந்து வருது? நமக்குள்ளார இருந்தாங்க வருது. ஒரு கண்ணாடியில் நம்மளை பார்க்குறோம், பார்த்துட்டு இது நான் இல்லை, நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேறு மாதிரி இருந்தேன். ஃபிசிக்கலாக சொல்லலைங்க, என்னோடய ஸ்டேச்சர் வேறு மாதிரி இருந்தது. நான் ஒரு நல்ல ஜாபில் இருந்தேன், எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி இது இல்லை, எங்கள் அப்பா நல்லா இருந்தார், எங்கள் தாத்தா நல்லா இருந்தார், இது நான் இல்லை அப்படின்னு ஒரு ஆங்கிளில் சொல்கிறதுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்க திறமைக்கு நான் எங்கேயோ இருந்திருக்கணும், ஆனால் இது நான் இல்லை, இன்றைக்கி பார்க்குற இந்த கண்ணாடியில் பார்க்குறது நான் இல்லை, அப்போ நான் ஃப்யூச்சரில் வேறு ஏதோ ஆக போகிறேன், அதுதான் நான் நம்ம நினச்சிக்கிட்டு இன்றைக்கி இருக்கிறத அந்த கண்ணாடியில் நாமளே பார்த்துக்கிறதுக்கு ஃபியர் ஆஃப் சீயிங் ஆர் செல்ஸுங்க. இந்த ஃபியர் ஆஃப் சீயிங் ஆர் செல்ஸ், அந்த ஃபியர் இருக்குது பாருங்களேன், அதுதான் நம்மளை நாள்தோறும் நம்மளை சந்தோஷத்தை இழக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. ஒரு கண்ணாடியை பார்த்துட்டு நம்ம சிரித்தோம்னா அதுவும் நம்மளை பார்த்து சிரிக்க போகுது. ஆனால் கண்ணாடிகிட்ட நீங்கள் 1 மணி நேரம் இல்லை, 1 வருஷம் கூட நீங்கள் சண்டை போட்டு சிரின்னு கண்ணாடி சொன்னால் சிரிக்க போதா? இல்லை இல்லையா? அதுதான் முக்கியம். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை தான் அந்த கண்ணாடி ஆகப்பட்டது பிரதிபலிக்குது. அதனால் கவனிக்கிறவனும் நம்ம தான், கவனிக்கப்பட போவதும் நம்ம தான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு கவனிக்க கற்றுக்குவோம், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக புரிதல் வரும். புரிதல் வந்தால் நமக்குள்ளார மாற்றம் வரும். வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும். இந்த காணொளி பார்த்தமைக்கு மிக்க நன்றி.